நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன்னா நீங்க போய் கனி கொடுக்கணும், அந்த கனி இருக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. என்ன கனி கொடுக்கணும், என்ன கனி இருக்கணும் விலைக்கு சொல்ல. நான் நினைக்கிறேன் ஒரு காரணம் ஏன் அப்படி சொல்லன்னா, வாழ்க்கையில நாம கடவுளுக்காக வேலை செய்யும் போது அது நிமித்தமாய் கிடைக்கிற எல்லா நன்மைகளும் கனிதான். கடவுளுக்காக நாம வேலை செய்யும் போது அது நிமித்தமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கனி. அதான் டெஃபினிஷன். அதனால தான் அது வேற வேற பகுதியில் வேற வேற அர்த்தம் எடுக்க முடியுது. அதனால ஆவியின் கனி அது அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு போது, ஆனா பவுலுக்கு கனினா அவிசுவாசிகள் ரட்சிக்கப்படுறது கூட கனிதான். யோவான் 15 ஜெபங்கள் கேட்கப்படுறது கூட கனிதான். தேவனுடைய சித்தத்தை நாம செய்யும் போது அது நிமித்தமாய் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கனிதான். அப்ப நான் நினைக்கிறேன் பவுலை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஏன் வாழணும், ஏன் வாழ்க்கை அவ்வளோ அருமையாக பார்க்குறாருன்னா, கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவுக்காக வேலை செய்யும் போது அதில் பல விதமான நன்மைகள் உண்டாகும். எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க, விசுவாசிகள் கட்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு சந்தோஷம், சமாதானம் அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு அவருக்கு பாடு இருந்ததோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும். அதை காட்டில் மேலே சந்தோஷம் இருந்திருக்கும். நீங்கள் இந்த பெரிய பெரிய கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட இந்த மிஷினரிஸ்லாம் பாருங்கள், அதை பேசுவாங்க. அவங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியில் எந்த அளவுக்கு கிறிஸ்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாருன்றதை பேசுவாங்க. நாம தான் என்ன பேசுவோம், எவ்வளோ பாடுபட்டா இருப்பாருங்க அப்படின்னு. அவங்கள கேட்டிங்கன்னா அது நத்திங்னுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அனுபவிச்சிருக்காங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும். விட்டு கொடுத்தது நத்திங் அப்படின்வாங்க. எல்லாமே தான் கனி. பவுலே வாழ்க்கை ஏன் உமக்கு அவ்வளோ அருமையாக தோணுதுன்னா என்ன சொல்லுவார், கிறிஸ்துக்காக வாழும்போது அது கனி நிறைந்த வாழ்க்கைப்பா. நான் திருப்தி அடைகிற வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. அதை போல வாழ்க்கை இருக்கவே இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்காக வாழும்போது அது நிமித்தமாய் கிடைக்கக்கூடிய திருப்தி, நிறைவு, சமாதானம், சந்தோஷம், நன்மைகள் போல வேற எந்த விதமான வாழ்க்கை நமக்கு தரவே. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நாம வாழ்க்கை எப்படி பார்க்குறோம்? நமக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? அவர் கிட்டத்தட்ட சாவர நிலையில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவரை கொண்டுடுவாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க, அப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் முக்கால்வாசி பேர் நாம் அப்படி இல்லை. நாம் எப்படி பார்க்குறோம் வாழ்க்கையை? பெரிய எதிர்பார்ப்புடன் பார்க்குறோமா? வாழ்க்கையை